Foodies Indian recipes okay. இன்னைக்கு நம்ம வாழைப்பூல ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஃப்ளேவரோட இருக்கும், செம்ம டேஸ்டியா இருக்கும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்ஸஸ் லலிதா சுப்ரமணியம் அவ வந்து கேட்டிருந்தா. அவளுக்கு இந்த ரெசிபி நான் டெடிகேட் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வாழைப்பூவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரஃப்பா சாப் பண்ணி வெச்சிருப்போம். கொஞ்சம் ஜலம் சேர்த்துட்டு இந்த ரஃப்பா சாப் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா, இந்த உள்ள நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த கல்லன்னு சொல்லுவா அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த அன்வாண்டட் ஸ்கின் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இது நம்ம ரஃப்பா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes இப்போ இது வெந்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நம்ம எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துன்றலாம். இந்த இது வேக வச்சு எடுத்த ஜலத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம சாம்பார்லையோ ரசத்துலையோ இல்லை இதையே அப்படியே சூப் மாதிரி கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் போட்டு கூட நம்ம குடிச்சுக்கலாம். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் இதோட சத்து கூட இறங்கி இருக்கும். இந்த வாழைப்பூ ஆறின்னு இருக்கு. இப்போ நம்ம அதை ஆறின பெண்ணை அதோடு சேர்த்து இதெல்லாம் போட்டு அரைக்கணும். ஒரு 7-8 பல் பூண்டு, அப்புறம் 1 inch இஞ்சி, உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது நீங்கள் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அரைச்சிக்கோங்க சேர்த்து. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு. இந்த பட்டை, சோம்பு, பூண்டு, இஞ்சி இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோடு சேர்த்து ஒரு 3 tablespoons அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் துருவின தேங்காய், அது வந்து ஒரு 3 tablespoons எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு தேவையான சில்லி, நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருக்கேன். ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் அதில் சேர்த்ததுனால. இதுக்கு தேவையான சால்ட். இது நல்லா ஆறிடுத்து, இதையும் சேர்த்துன்றலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். இது இந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாழைப்பூ கோலாவை நம்ம அரைச்சின்னு வந்தோம்ல, இதெல்லாம் நம்ம தேவையான சைஸுக்கு நான் உருட்டி வச்சுட்டு இருக்கோம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் உருட்டின்னு இருக்கேன். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஒன்றுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் கலர் வந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இதை எடுத்துட வேண்டியதான். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடியாக எடுத்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதே வந்து அலந்தளந்து போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் டென்ஷனே ஆக வேணாம். இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலையை பொடிச்சு நீங்கள் அந்த கோலா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லையா, கிரைண்ட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி வந்து நம்ம உருட்டி எடுத்து பொரிச்சு போட்டாக்கா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த உப்பு காரம் கொஞ்சம் இந்த அகெயின் பொட்டுக்கடலை பொடிச்சு போடுறதுனால என்ன ஆகும்னா அது கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக வரும். வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஆஞ்சு பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது நிமிஷமாக இப்படிங்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.